ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன பண்ணுறீங்க? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஜனவரி 27 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, தமிழ்நாடு சட்டமன்றம் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு நீர்வள இதழத்தில் அந்த மேலாண்மையில் மசோதா ஜனவரி 24 அன்னைக்கு நிறைவேற்றியிருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது அதன் கீழ் 1 லட்சம் புதிய வீடு கட்டப்படும் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்காங்க. பகுதி நேர ஆசிரியர்களுக்கான சிறப்பு மதிப்பெண்கள் மற்றும் பல தொழிலாளர் குழுக்களுக்கான ஓய்வூதியத்தில் அதிகரிப்பு பண்ணுறதுக்காக தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்காரு. அரசு ஊழியர்கள் முன்னுரிமை நியமன பலன்களை மீண்டும் பயன்படுத்துவதை தடுக்கும் மசோதாவை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்வாநிதி அப்படிங்கிற கடன் நிதி UPI மூலம் இணைக்கப்பட்டாங்க. ரூபே மூலம் கடன் அட்டையானது சீரமைக்கப்பட்டு அதோட திட்டத்தை இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி 8.5 லட்சத்திற்கும் அதிகமான பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவுகளுக்கான உலகளாவிய கூட்டுறவு சக்தி மையமாக இந்தியா இப்போ உருவெடுத்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உற்பத்தி ஊக்குவிப்பு திட்டத்தை 2025ஆம் ஆண்டுல இந்தியாவின் மின்னணு ஏற்றுமதி $47 பில்லியன் இப்போ தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025-26ஆம் ஆண்டில் இந்திய மருந்து ஏற்றுமதிக்கான முக்கிய இடங்களாக பிரேசில் மற்றும் நைஜீரியா உருவெடுத்திருக்கு அப்படிங்கிறதும் இருக்கு. இந்தியா வங்கிகளின் கடன் வைப்பு தொகை விகிதம் 2025ஆம் ஆண்டில் சாதனை அளவாக 81.75% எட்டியது என்பதோடு இது வலுவான கடன் தேவையை காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூருவில் உள்ள தேசிய உயிரியல் அறிவியல் மையத்தின் அறிவியலாளர்கள் டேஷ்பேண்ட் அப்படிங்கிற எனப்படும் உள்ளார்ந்த கற்றல் கருவியை இப்போ உருவாக்கியிருக்காங்க. மகாராஷ்டிராவின் வடக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் ஜெஜினியோ பீஸ் அப்படிங்கிற வால்பீகி என்ற புதிய சிறுகண் காலிலி இனத்தை இந்த அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு புழு மாதிரி இருக்கும். மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை அமைச்சகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் பிஜ்னோரில் இருந்து இந்தியாவின் 2வது இந்திய அளவிலான டால்பின் கணக்கெடுப்பு தொடங்கியிருக்காங்க. பிரதமர் அசாமின் கவுகாத்தியில் நடைபெற்ற பருகுருமா தூவோ அப்படிங்கிற 2026 இந்த கலாச்சார நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க. பெண் குழந்தைகளின் உரிமைகள், கல்வி, சுகாதாரம் மற்றும் அதிகாரம் அளிப்பதை மேம்படுத்துறதுக்காக இந்த நாள் நோக்கமாக கொண்டிருக்கு. எப்பனா ஜனவரி 24 தான். அடிப்படை மனித உரிமையாக அங்கீகரிப்பதற்காக இது அனுசரிக்கப்படுகிறது. ஜனவரி 24 இது தேசிய சுற்றுலா தினம் ஜனவரி 25 தான். சுற்றுலாத்துறையின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் இது அனுசரிக்கப்படுகிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்றீங்க? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஜனவரி 28 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். வாங்க. தமிழகத்தை சேர்ந்த 14 ஆளுமைகள் மதிப்புமிக்க பத்ம விருதுகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. டெல்லி பிரகடனம் அப்படிங்கிறது புதுடெல்லியில் நடைபெற்ற மக்களாட்சி மற்றும் தேர்தல் மேலாண்மை குறித்து சர்வதேச மாநாடு 2026 இது பண்ணியிருக்காங்க. அங்கதான் கொண்டதாக நிறைவடைந்துச்சு. அங்கதான் ஏற்றுக்கொண்டாங்க. அதை காலநிலை சார்ந்த சவால்களை எதிர்கொள்ள விவசாயிகளுக்கு உதவுவதற்காக இந்திய அரசு இந்திய விவசாயத்தில் காலநிலை தழுவல் வரைபடத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உலக பொருளாதார மன்றத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு ஐக்கிய அரபு அமீரகம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உலகளாவிய எதிர்காலம் குறித்து மன்றங்களின் கூட்டங்களை நடத்த இருக்காங்க. உலக பொருளாதார மன்றமானது இந்தியாவில் உள்ள ஆந்திர பிரதேசம் உட்பட 4வது தொழில்துறை புரட்சிக்காக 5 புதிய மையங்களை அமைத்து வருவாங்க. இப்ப பிரேஸ் அப்படிங்கிற அமைப்பின் நிறுவனமாக்கப்பட்ட செயல்பாட்டு அல்ல என்று கூறி இந்தியா வில் ஃபார் பேஸ் 2026 என்ற பிரேஸ் அப்படிங்கிற கடற்படை பயிற்சி தவிர்த்திருக்காங்க. இப்ப ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார மற்றும் சமூக மன்றமானது தனது 80வது ஆண்டு நிறைவை 2026 ஜனவரி 23 அன்று கொண்டாடினாங்க. கிரீன்லாந்து ஆக்கிரமிப்பு தொடர்பான அமெரிக்கன் வர்த்தக வரி அச்சுறுத்தல் காரணமாக எதிர்கொள்வதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் தனது வர்த்தக பசுக்கா அப்படிங்கறத முறையாக பயன்படுத்த குறித்து பரிசீலித்து இப்ப வருகிறது. இந்தியாவில் மக்கள் தொகை அப்படிங்கிறது இந்திய ரிசர்வ் வங்கியின் மாநில நிதிநிலை இதுல 2025-26 வரவு செலவு திட்டங்களின் ஒரு ஆய்வு என்ற அறிக்கையை இந்தியாவில் ஏற்பட்டுள்ள மக்கள் தொகை மாற்றத்தை எடுத்துரைத்திருக்கு. மத்திய பிரதேசத்தில் உள்ள ரத்தபாணி புலிகள் காப்பகத்தில் முதல் முறையாக ஒரு அரிய வகை ஆசியா காட்டு நாய் தென்பட்டிருக்கு. நிதி ஆயோக் மற்றும் எரிசக்தி மற்றும் வளங்கள் நிறுவனம் ஆகியவை இணைந்து மின் கழிவுகள் மற்றும் லித்தியம் அயன் பேட்டரி அப்படிங்கிற மறுசுழற்சிக்கு இந்த அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. கேரளா தனது மாநில நுண்ணுயிரியாக பெசிலஸ் அப்படிங்கிற சப்டிலிசை அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளதுடன் நுண்ணுயிரிக்கு சிறப்பு மையத்தை மாநிலத்துக்கு அர்ப்பணித்திருக்காங்க.
2026 குடியரசு தினத்தை முன்னிட்டு 131 பத்ம விருதுகளை வழங்குவதற்கு இந்திய குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கு. ஆதிவாசி கலைஞர் ஆர் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து அவர்களுக்கு வந்து என்னன்னா மறைவுக்கு பின்னாடி வந்து பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கியிருக்காங்க. மூத்த காவல்துறை அதிகாரி கே விஜயகுமார் காவல்துறையில் ஆற்றிய சிறப்பான பணிக்காக பத்மஸ்ரீ விருதினை வந்து பெற்றிருக்காரு. அவரும் தேசிய வாக்காளர் தினம் எப்பன்னா ஜனவரி 25. இந்த நாள் இந்திய தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்ட தினத்தை வந்து குறிக்குது. ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை என்ன பண்றீங்க? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜனவரி 29 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு வனத்துறையானது தூத்துக்குடி மாவட்டத்தின் தேரி வனப்பகுதியில் வந்து மெட்ராஸ் முள்ளொலி அப்படிங்கிற குறித்து தனது முதல் ஆய்வு வந்து தொடங்கியிருக்காங்க. அது முள்ளமன்றி தான் அப்படி சொல்றாங்க. இந்தியா மருத்துவ ஆராய்ச்சி மன்றம் இந்திய நீரிழிவு நோய் ஆய்வு தமிழ்நாட்டில் நீரிழிவு மற்றும் நீரிழிவுக்கு முந்தைய நிலை வந்து நோயை வந்து அதான ஒரு பெரும் அதிகரிப்பு அப்படிங்கிறத வந்து ஏற்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்தியாவின் 77வது குடியரசு தினம் அம்சம் என்னன்னு பார்த்தோம்னா புதுடெல்லியில் கர்த்தவ்யா அப்படிங்கிற பாதையில் வந்து 2026 ஆண்டு வந்து ஜனவரி 26 அன்று 77வது குடியரசு தினத்தை கொண்டாடுற வகையில் குடியரசுத் தலைவர் வந்து திரௌபதி முர்மு இணைந்து தேசிய கொடியை வந்து பறக்க விட்டு விமானப்படை துணை நிலை தளபதியான அக்ஷிதா சங்கர் வரலாறு வந்து படித்திருக்காரு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் கிறந்த குடிர் என்ற புத்தக இல்லத்தை வந்து திறந்து வைத்திருக்காங்க. அடுத்தது என்ன பார்த்தோமா 2047 ஆண்டுக்குள் 100 ஜிகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் அளவில் வந்து நீரோற்ற சேமிப்பிடத்தை வந்து அமைக்க இந்தியா திட்டமிட்டிருக்கு. இந்தியாவின் டிஜிட்டல் கட்டண முறையான யூபிஐக்கு வந்து 2026 ஆண்டில் வந்து ஜப்பானில் தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வசதி வந்து செய்யப்படுவதாக சொல்லியிருக்காங்க. ஜப்பானில் தேசிய ஓய்வூதிய அமைப்பின் முதலீட்டு விதிகளை வந்து நவீனமயமாக்குவதற்காக ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் வந்து ஒரு குழுவை வந்து இப்போ அமைச்சிருக்காங்க. ஏஎஸ்சி அர்ஜுன் அப்படிங்கிற என்பது மேம்பட்ட ஆராய்ச்சி மற்றும் தொழில்துறை பயன்பாடுகளுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு மனித உருவ ரூபா தான் இது. கர்நாடகா மாநிலம் கதக் மாவட்டத்தில் உள்ள லக்குண்டி கிராமத்தில் உள்ள கோட்டோ வீரபதி ரேஸ்வரர் கோவிலில் வந்து சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் வந்து புதிய கற்காலத்தை சேர்ந்த கலைப்பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 2026 ஆண்டு ஜனவரி 26 அன்று சென்னையில் நடைபெற்ற 77வது குடியரசு தின விழாவின் போது பீட்டர் ஜான்சனுக்கு வீரதீர செயல்கள் அவங்க பதக்கத்தை வந்து அவர் அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பீட்டருக்கு வந்து இப்போ கிடைச்சிருக்கு. இந்திய விமானப்படை குழு தலைவர் மற்றும் விண்வெளி வீரரான சுபான்ஷி சுக்லாவுக்கு 2026 ஆண்டு குடியரசு தினத்தன்று இந்தியாவின் மிகப்பெரிய உயரிய அமைதிக்காக கால வீரதீர விருதான அசோக சக்கர விருது வந்து வழங்கியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. சர்வதேச சுங்க தினம் எப்ப அப்படின்னு பார்த்தோமா ஜனவரி 26 தான். ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்றீங்க? நம்ம இன்னைக்கு ஜனவரி 30 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மாநிலம் தழுவிய ஒரு ஆய்வானது தமிழ்நாடு அரசின் மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம் வந்து பெண்களுக்கு கிராமப்புற மக்களுக்கும் நீரிழிவு மற்றும் உயர் ரத்த அழுத்த பராமரிப்புக்கான அணுகலை வந்து மேம்படுத்தி அதை கண்டறியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு நிலங்கள் மற்றும் நீர்நிலைகளிலிருந்து மணல் மற்றும் பிற கனிமங்களை வந்து அகழ்வதை வந்து ஒழுங்குபடுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு வந்து 1959 ஆண்டு வந்து தமிழ்நாடு சிறு கனிம சலுகை விதிகளை வந்து விதித்திருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள கொடைக்கானலின் காமனூரில் அப்படிங்கிற இடத்துல வந்து என்னன்னா இரும்பு கால புதை குழித்தளத்தை வந்து இந்திய தொழில்துறை அகழ்வாராய்ச்சி வந்து தொடங்கியிருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு உலக மகளிர் உச்சி மாநாடு வந்து 2026 வந்து மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் மற்றும் மனித பாப்புலேமியா வைரஸ் தடுப்பூசி திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்தது உயர்கல்வி நிறுவனங்களில் 3வது மொழியை அறிமுகப்படுத்துவது தொடர்பான பல்கலைக்கழக மானியக் குழுவின் சுற்றறிக்கை வந்து இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. டிஆர்டிஓ அமைப்பானது 77வது குடியரசு தின அணிவகுப்புல வந்து LRASHM அதிவேக இலைவியக்க ஏவுகணையை வந்து அமைப்பை வந்து முதன்முறையாக வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகமானது கூடுதலாக 2008 அதிக உமிழ்வு வெளியிடும் அலகுகளுக்கு பசுமை இல்ல வாயு உமிழ்வு செறிவு வந்து குறியீட்டை வந்து இப்போ இலக்கம் வந்து அறிவித்திருக்காங்க. 6வது ASEAN இந்திய டிஜிட்டல் அமைச்சர்கள் கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது. சம்பல் நதிக்கு அடுத்தபடியாக பீகாரில் உள்ள கண்டக் நதி இந்தியாவின் 2வது பெரிய கங்கை நீர் முதலைகள் வாழ்விடமாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐக்கிய நாடுகளின் வர்த்தக மற்றும் மேம்பாட்டு மாநாடு அமைப்பானது 2025 ஆண்டிற்கான உலகளாவிய முதலீட்டு போக்குகள்
அப்படிங்கிறது வந்து கண்காணிப்பு வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. மூத்த விண்வெளி விஞ்ஞானியான டாக்டர் ஏஇ முத்துநாயகம் இந்தியாவின் விண்வெளி திட்டத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்புக்காக 2026 ஆண்டில் பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டாங்க. ஷாஹித் திவாஸ் அல்லது சர்வதேசிய தினம் அப்படிங்கிறது எப்பன்னா ஜனவரி 30, 1948 ஆண்டு ஏப்ரல் 15 அன்று இமாச்சல பிரதேசம் ஒரு தலைமை ஆணையர் அப்படிங்கிறது வந்து மாகாணமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வீடியோ வேணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.